Hello students, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற வீடியோ 12th standard public exam 2026 உடைய political scienceல இருக்க important questions தான் பார்க்க போறோம். So தமிழ் மீடியம் both English மீடியம் ரெண்டுக்கான questionsமே இதுல இருக்கு. So இப்போ எல்லாரும் வந்து எக்ஸாம்ஸ் கிட்ட வந்துருச்சு. நம்ம பப்ளிக் எக்ஸாம் பீரியட்ல இருக்கோம். ஸோ எல்லாத்துக்குமே ஒரு பயம் இருக்கும். ஸோ எக்ஸாம்ஸ் நல்லா எழுதணும், ஸோ இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் கிடைச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வரைக்கும் நீங்கள் உங்களுடைய போர்ஷன்ஸை ரிவைஸ் பண்ணலை அப்படின்னா ரிவைஸ் பண்ணிக்கோங்க. அப்படியும் முடியலன்ற பட்சத்தில் இந்த இம்பார்ட்டன்ஸ் கொஷினை மறக்காமல் பார்த்துட்டு போங்க. ஸோ என்ன தான் நீங்கள் ரிவைஸ் பண்ணியிருந்தாலுமே இந்த இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸை ஒன்ஸ் பார்க்காம எக்ஸாம்ஸ் எழுத போக வேண்டாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதில் 2 மார்க் கொஷின்ஸும் கொடுத்துருக்காங்க, 5 மார்க்ஸ் கொஷின்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பிளாக்ல இருக்கிறதுலாம் இம்பார்ட்டன்ஸ் கொஷின், அதுவும் பிங்க்கில் டினோட் பண்ணியிருக்கிறது எல்லாமே வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ். இதை நீங்கள் கண்டிப்பாக படிச்சாகணும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 2 மதிப்பெண் வினாக்கள் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டு சட்டமன்றத்தின் அமைப்பு குறித்து எழுதுக. ரைட் அபவுட் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் த தமிழ்நாடு ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கொஷின் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின், டோன்ட் ஃபர்கெட் டு ஸ்டடி. செகண்ட் கொஷின் பாருங்கள், இந்திய நாடாளுமன்றத்தின் 2வது ஆட்சி மன்றம் குறித்து எழுதுக சொல்லி கொடுத்துருக்காங்க. ரைட் அபவுட் த செகண்ட் சேம்பர் ஆஃப் த பார்லிமெண்ட் ஆஃப் இந்தியா. ஸோ இந்த கொஷின்ஸும் படிச்சுக்கோங்க, இம்பார்ட்டன்ட். இந்தியாவின் குடியரசுத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களுக்கு தேவையான அடிப்படை தகுதிகள் யாவை சொல்லி கேட்டிருக்காங்க. வாட் ஆர் த எசென்ஷியல் குவாலிஃபிகேஷன் டு பி எலெக்டட் ஆஸ் த பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. ஸோ இந்த கொஷின்ஸும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கொஷின். நெக்ஸ்ட் 4th கொஷின்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ், படிக்காமல் போயிடாதீங்க. நிர்வாக சட்டம் என்றால் என்ன? வாட் இஸ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லா? ஸோ நெக்ஸ்ட் 5th கொஷின் பாருங்கள், நிர்வாக சீர்திருத்த குழுவை பற்றி சிறுகுறிப்பு எழுதுக சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ரைட் அ பிரீஃப் நோட் ஆன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம் கமிஷன். ஸோ இதுவுமே வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கொஷின்ஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பணியாளர் நிர்வாகம் என்றால் என்ன? ஸோ இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின், டோன்ட் ஃபர்கெட் டு ரீட். வாட் இஸ் பர்சனல் அட்மினிஸ்ட்ரேஷன்? ஸோ இது அதோட வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின். 7th கொஷின் பாருங்கள், நிதி முன் வரைவு குறிப்பு வரைக சொல்லி கொடுத்துருக்காங்க. ரைட் அ நோட் ஆன் மணி பில். ஸோ இதுவுமே இம்பார்ட்டண்ட்டான கொஷின். ஸோ 8th கொஷின் பாருங்கள், வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின். கலப்பு பொருளாதாரத்தின் பொருள் குறித்து எழுதுக. எக்ஸ்பிளைன் த மீனிங் ஆஃப் மிக்ஸ்ட் எக்கானமி. ஸோ இதுவுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின், டோன்ட் ஃபர்கெட் டு ரீட். நெக்ஸ்ட் 9th கொஷின் பாருங்கள், வெளிநாட்டு வாழ் இந்தியர்களை எவ்வாறு வகைப்படுத்தலாம்? ஸோ ஹவ் இஸ் த இந்தியன் டிஸ்போரா கேட்டகரைஸ்ட்? ஸோ இதுவுமே இம்பார்ட்டன்ட் கொஷின், படிச்சுக்கோங்க. ஸோ 10th கொஷின் பாருங்கள், வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின். பூர்வகுடி மக்கள் எதிர்கொள்ளும் பிரச்சனைகள் மற்றும் சவால்கள் எவையேனும் 4 எழுதுக சொல்லி கொடுத்துருக்காங்க. ரைட் எனி 4 threats and issue faced by இண்டிஜினியஸ் பீப்புள் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ், ஸோ மறக்காமல் படிச்சுட்டு போங்க. தேர்வுக்குழு குறித்து சுருக்கமாக குறிப்புரை வழங்குக சொல்லியிருக்காங்க. ரைட் அ ஷார்ட் நோட் ஆன் செலக்ட் கமிட்டி சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவுமே இம்பார்ட்டண்ட்டான கொஷின். ஸோ நெக்ஸ்ட் கொஷின், வயது வந்தோர் வாக்குரிமை பற்றி சிறுகுறிப்பு வரைக. ரைட் ஷார்ட் நோட் ஆன் யூனிவர்சல் அடன் ஃப்ரான்ச்சே அப்படி சொல்லியிருக்காங்க. ஸோ இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின், ஸோ இதோட கண்டிப்பாக நீங்கள் படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவர் ஆட்சி பற்றி நீவீர் அறிவது என்ன? வாட் டு யூ மீன் பை பிரசிடென்ட்ஸ் ரூல்? ஸோ இதுவுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின். நெக்ஸ்ட் மக்களாட்சி சமதர்மம் என்றால் என்ன? வாட் டு யூ மீன் பை டெமோக்ராட்டிக் சோஷியலிசம்? ஸோ இதுவுமே இம்பார்ட்டண்ட்டான கொஷின். புஞ்சிக்குழு குறித்து சிறுகுறிப்பு எழுதுகன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ரைட் ப்ரீஃப்லி ஆன் புஞ்சி கமிஷன் சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின். இது வரைக்கும் படித்த 12, 13, 14, 15 இது எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இது மறக்காமல் இந்த 4 கொஷினும் படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா குண்டு முழங்கும் மரியாதை முறை எதை குறிக்கிறது? வாட் டிட் த கன் சல்யூட் சிஸ்டம் சிக்னிஃபை சொல்லியிருக்காங்க. ஸோ இதுவுமே இம்பார்ட்டண்ட்டான கொஷின். 17th கொஷின் பாருங்கள், பூர்வக்குடி என்றால் என்ன? வாட் இஸ் இண்டிஜெனிட்டி சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இதுவுமே வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின், ஸோ படிச்சுக்கோங்க. 8th ஒன் பாருங்க, நெகிலா அரசமைப்பு என்பதன் பொருள் என்ன சொல்லியிருக்காங்க. வாட் இஸ் த மீனிங் ஆஃப் த ரிஜிட் கான்ஸ்டியூஷன்? ஸோ இதுவுமே இம்பார்ட்டன்ட். புலம்பெயர்ந்த மக்கள் சிறுகுறிப்பு வரைக. ஜிஃபைன் டிசப்போரா அப்படி சொல்லியிருக்காங்க. ஸோ இதுவுமே இம்பார்ட்டன்ட், ஸோ படிச்சுக்கோங்க. ஜேவிபி குழு
பற்றி குறிப்பு வரைக சொல்லியிருக்கேன். ரைட் அ ஷார்ட் நோட் ஆன் ஜேவிபி கமிட்டி. ஸோ இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின். ஸோ இந்த கமிட்டியை பற்றி கண்டிப்பாக படிச்சுட்டு போங்க. மக்களவை மற்றும் மாநில அவைகளை இடையிலே உள்ள வேறுபாடு எழுதுகன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டிஸ்டிங்விஷ்ட் பிட்வீன் லோக்சபா அண்ட் ராஜ்யசபா. ஸோ இந்த டிஸ்டிங்விஷ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கொஷின், கண்டிப்பாக படிச்சுட்டு போங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நிலப்பரப்பு அதிகார பகிர்வு என்றால் என்ன? ஸோ வாட் டு யூ மீன் பை டெரிட்டோரியல் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் பவர்ஸ்? ஸோ இதுவுமே வந்து இம்பார்ட்டண்ட்டான கொஷின். ஸோ ரீட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வர 3 கொஷின்ஸுமே இம்பார்ட்டண்ட்டான கொஷின். ஸோ நோட் பண்ணிக்கோங்க. பூமிதான இயக்கத்தின் நோக்கங்களை குறிப்பிடுக. ஸ்டேட் த மோட்டிவேஷன் ஆஃப் த பூமிதன் மூமெண்ட். ஸோ இதுவுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். சங்கரலிங்கனார் குறித்து சிறுகுறிப்பு எழுதுக. ரைட் அ ஷார்ட் நோட் ஆன் சங்கரலிங்கர். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 25th கொஷின். பிரிக்ஸ் அமைப்பின் நோக்கங்களை எழுதுக. எக்ஸ்பிளைன் த ஆப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் பிரிக்ஸ். ஸோ இது 3மே வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கொஷின். ஸோ ரீட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் 26th கொஷின் பாருங்கள். ஈரவை முறை என்றால் என்ன? வாட் இஸ் கால்ட் பைகேமரல் சிஸ்டம். ஸோ இதுவுமே இம்பார்ட்டண்ட்டான கொஷின். வெண்மை புரட்சி பற்றி குறிப்பு எழுத கேட்டிருக்காங்க. ரைட் அண்ட் நோட் ஆன் ஒயிட் ரெவல்யூஷன், ஆப்ரேஷன் ஃப்ளட் அப்படி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த கொஷின் கண்டிப்பாக வரும், இம்பார்ட்டண்ட் கொஷின். இந்திய ஆட்சி பணி பற்றி சிறுகுறிப்பு வரை. ரைட் அ ஷார்ட் நோட் ஆன் இந்தியன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸ். ஸோ நெக்ஸ்ட் நீதிமன்ற சீராய்வை வரையறுக்கவும் சொல்லி கொடுத்துருக்காங்க. டிஃபைன் ஜுடிஷியல் ரிவ்யூ. நெக்ஸ்ட் பாருங்கள். ஐநாவின் பாதுகாப்பு சபையில் நிரந்தர உறுப்பு நாடுகள் எவை சொல்லி கேட்டிருக்காங்க. விச் ஆர் த பெர்மனன்ட் மெம்பர் ஆஃப் த UN செக்யூரிட்டி கவுன்சில் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பொது கணக்கு குழு பற்றி எழுதுக. ரைட் அபவுட் த பப்ளிக் அக்கவுண்ட்ஸ் கமிட்டி. கூட்டத்தொடர் அழைப்பிற்கான நிபந்தனைகள் என்னன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. வாட் ஆர் த கண்டிஷன் டு கால் ஃபார் ஜாயிண்ட் செஷன். ஸோ இதுவுமே இம்பார்ட்டண்டான கொஷின். திருத்த சட்டத்தின் வகைகள் யாவை சொல்லி. வாட் ஆர் த டைப்ஸ் ஆஃப் அமெண்ட்மெண்ட்ஸ். ஸோ இதுவுமே இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் 34 வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின். ஸோ படிச்சுக்கோங்க. பணியாளர் நிர்வாகத்தின் நோக்கங்கள் யாவை. வாட் ஆர் த எய்ம்ஸ் ஆஃப் பர்சனல் அட்மினிஸ்ட்ரேஷன். கலப்பு பொருளாதாரம் பற்றி குறிப்பு எழுதுக. ரைட் அ நோட் ஆன் மிக்ஸ்ட் எக்கானமி. ஸோ இது ரெண்டுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின், படிச்சுக்கோங்க. அணிசேரா இயக்கம் பற்றி கூறுக. மென்ஷன் அபவுட் நான் அலைன்மெண்ட் மூமெண்ட். ஸோ இதுவுமே இம்பார்ட்டன்ட். பராக்கா அணை பிரச்சனை பற்றி குறிப்பு வரைகன்னு சொல்லி கொடுத்துருங்க. வாட் ரைட் அ நோட் ஆன் ஃபராக்கா பேரேஜ் இஷ்யூ. நெக்ஸ்ட் பாருங்கள். அறங்காவலர் குழு குறித்து சிறுகுறிப்பு எழுதுக. ரைட் அ ஷார்ட் நோட் ஆன் ட்ரஸ்டிஷிப் கவுன்சில். நெக்ஸ்ட் 39th கொஷின் பாருங்கள். வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின். உலகமயமாக்கல் என்றால் என்ன? வாட் இஸ் குளோபலைசேஷன். நெக்ஸ்ட் 40th கொஷின். இந்தியாவின் குடியரசுத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவருக்கு தேவையான அடிப்படை தகுதிகள் யாவை? வாட் ஆர் த எசென்ஷியல் குவாலிஃபிகேஷன் டு பி எலெக்டட் ஆஸ் த பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. நெக்ஸ்ட் 41 கொஷின். மாநில சட்டமன்றத்தில் நடைபெற்ற ஆரோக்கியமான விவாதங்கள் குறித்து விவாதிக்கவும். டிஸ்கஸ் அபவுட் த ஸ்டேட் அசம்பிளி கன்ஸ்ட்ரக்டிவ் டிபேட்ஸ். நிதி முன் வரவு வரையறுக்கவும் சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ டிஃபைன் மணி பில். தேர்தல் இடஒதுக்கீடு எப்படி கணக்கெடுக்கப்படுகிறது? ஹவ் இஸ் த எலக்ட்ரோரல் குவாட்டா கால்குலேட்டட்? இந்திய தண்டனை சட்டம் என்றால் என்ன? வாட் இஸ் த இந்தியன் பீனல் கோட்? பொது நிர்வாகம் வரையறுக. Define public administration is also an important question. முன்னாள் சென்னை மாநகரத்திலிருந்து உருவான மாநிலங்கள் யாவை? Name the state that merged from the former Madras Presidency. கலப்பு பொருளாதாரத்தின் பொருள் குறித்து விளக்குக. Explain the meaning of mixed economy. ஸோ இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின், படிச்சுக்கோங்க. பிரிக்ஸ் அமைப்பின் இடம்பெற்றுள்ள நாடுகள் யாவை சொல்லி கொடுத்துருக்காங்க. வாட் ஆர் ஆல் த கண்ட்ரிஸ் இன்க்ளூடட் இன் பிரிக்ஸ். ஸோ இதுவுமே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கொஷின்ஸ். பராக்கா அணை பிரச்சனை பற்றி எழுதுக. ரைட் அபவுட் ஃபராக்கா பேரேஜ் இஷ்யூ. ஸோ இதுவுமே இம்பார்ட்டன்ட் கொஷின். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 3 மார்க் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்க.
ஸோ இதையுமே பிங்க் கலரில் இருக்கிறது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அண்ட் பிளாக் கலரில் கொடுத்துருக்கிறது எல்லாமே இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஸோ இது ரெண்டுமே மறக்காமல் படிச்சுட்டு போயிருங்க. லெட்ஸ் சி ஃபர்ஸ்ட் கொஸ்டின். மக்கள் நல அரசின் சிறப்பம்சங்கள் யாவை? வாட் ஆர் ஆல் த ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் ஆஃப் அ வெல்ஃபேர் ஸ்டேட்? பொது நல வழக்கின் முக்கியத்துவம் பற்றி குறிப்பிடுக. Briefly discuss the significance of public interest litigations. Third question. உலகம் முழுவதும் வாழும் தமிழர்கள் பற்றி குறிப்பு வரைக. Write about the Tamil diaspora across the world. அரசமைப்பு நிர்ணய சபை அமைப்பு குறித்து எழுதுக. Write a brief note on composition of Constituent Assembly. உலக வங்கியின் 5 அமைப்புகள் யாவை? What are all the 5 institutions of the World Bank? ஸோ இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ், இதை படிச்சுக்கோங்க. மாநில அமைச்சர்கள் குழு பற்றி சிறுகுறிப்பு வரைக. ரைட் a short note on State Council of Ministers. தேசம் மற்றும் அரசு இவற்றுக்கிடையே உள்ள வேறுபாடுகளை எழுதுக. Distinguish between a nation and a state. அகில இந்திய பணிக்கு பணியமர்த்தும் 2 முறை குறித்து எழுதுக. Write about the 2 modes of recruitment to the all India services. ஸோ இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், கண்டிப்பாக வரும். ராஜமன்னார் குழுவின் முக்கிய பரிந்துரைகளை எழுதுக சொல்லி கொடுத்துருக்காங்க. Enumerate the main recommendations of ராஜமன்னார் கமிஷன். ஸோ இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஸோ இந்த கொஸ்டினை படிச்சுக்கோங்க. மாநிலங்களவை உறுப்பினராவதற்கான தகுதிகள் யாவை சொல்லி கேட்டிருக்காங்க. வாட் ஆர் ஆல் த குவாலிஃபிகேஷன் டு பிகம் மெம்பர் ஆஃப் ராஜ்யசபா? இந்திய குடியுரிமை பற்றி குறிப்பு வரைக சொல்லி கொடுத்துருங்க. ரைட் அ ஷார்ட் நோட் ஆன் இந்தியன் சிட்டிசன்ஷிப். நிதி முன் வரைக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. டிஃபைன் மணி பில். ஸோ இதுவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். இது 2 மார்க்ஸ்லையும் கேட்டிருக்காங்க, 3 மார்க்ஸ்லையும் கேட்டிருக்காங்க. ஸோ ரெண்டுத்துக்கும் சேர்த்து படிச்சுக்கோங்க. டிஃபைன் மணி பில் அப்படின்ற கொஸ்டின். ஆளுநரின் நியமனம், பதவிக்காலம் மற்றும் மாநில அரசியல் அவரது நிலை குறித்து குறிப்பு வரைக சொல்லியிருக்காங்க. ரைட் அ பிரீஃப் நோட் ஆன் த அப்பாயின்ட்மெண்ட், டேர்ம் ஆஃப் ஆஃபீஸ் அண்ட் பொசிஷன் ஆஃப் கவர்னர் இன் த ஸ்டேட். லோக் அதால் பற்றி ஒரு சிறு குறிப்பு வரைக சொல்லியிருக்காங்க. ரைட் அ ஷார்ட் நோட் ஆன் லோக் அதால். இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், கண்டிப்பாக படிச்சுக்கோங்க. வெங்கடாச்சலய குழுவின் பற்றி விரிவாக குறிப்பு எழுதுக சொல்லியிருக்காங்க. ப்ரொவைட் டீட்டெயில் அக்கௌண்ட் ஆன் வெங்கடாச்சலய கமிஷன். பொருள்கள் மற்றும் சேவை வரி என்றால் என்ன? வாட் இஸ் கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டாக்ஸ்? மதராஸ் மாநிலம் என்பது தமிழ்நாடு என பெயர் மாற்றம் நடைபெற்றது போராட்டம் குறித்து எழுதுக. ரைட் அபவுட் த ஸ்ட்ரகிள் ஃபார் ரீநேமிங் மெட்ராஸ் ஸ்டேட் இன்டு தமிழ்நாடு. ஸோ இது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நிதி ஆயோக் அமைப்பு குறித்து எழுதுக. ரைட் த காம்போசிஷன் ஆஃப் NITNET ஆயோகா. ஸோ இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நிதி ஆயோக் பற்றி நீங்கள் எழுதணும். நீல பொருளாதாரம் குறித்து எழுதுக. ரைட் அ நோட் ஆன் ப்ளூ எக்கானமி. மாநிலங்களவை உறுப்பினர்கள் பற்றி குறிப்பு வரைக. ரைட் அபவுட் த காம்போசிஷன் ஆஃப் ராஜ்யசபா. மாநிலங்களவை சிறப்பு அதிகாரங்கள் யாவை? வாட் ஆர் த ஸ்பெஷல் பவர்ஸ் ஆஃப் ராஜ்யசபா? குடும்ப அமைச்சரவை என்றால் என்ன? வாட் இஸ் கிச்சன் கேபினட்? நெக்ஸ்ட் கொஸ்டின், வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். உச்ச நீதிமன்றத்தின் பொம்மை வழக்கு தீர்ப்பின் முக்கிய தலைமைகள் விவரி சொல்லிக் கொடுத்தாங்க. டீடைல் த மெயின் ஃபீச்சர்ஸ் ஆஃப் பொம்மை கேஸ் ஜட்ஜ்மெண்ட் ஆஃப் த சுப்ரீம் கோர்ட். ஸோ இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஸோ ரீட் பண்ணிக்கோங்க. நிலச்சீர்திருத்தம் இந்தியாவிற்கு மிகவும் அவசியம் என்பதை விவரி சொல்லிக் கொடுத்துருக்காங்க. ரேண்ட் ரீஃபார்ம் ஆர் மோர் இம்பார்ட்டன்ட் ஃபார் இந்தியன் டிஸ்கஸ். ஸோ இந்த கொஸ்டின் இம்பார்ட்டன்ட். தாராளமயம், தனியார் மயம் மற்றும் உலகமாதல் என்றால் என்ன? வாட் இஸ் லிபரலைசேஷன், பிரைவேட்டைசேஷன் அண்ட் குளோபலைசேஷன். ஸோ இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இதோடைய டெஃபினிஷன்ஸ் படிச்சுக்கோங்க. பாரிஸ் உடன்படிக்கை 2016 பற்றி சிறுகுறிப்பு வரைக. ரைட் அ ஷார்ட் நோட் ஆன் பாரிஸ் அக்ரிமெண்ட் 2016. ஸோ இதுவுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டின். ஸோ டோன்ட் ஃபர்கெட் டு ரீட். பஞ்சீலா கொள்கைகள் எழுதுக. ரைட் பஞ்சசீலா பிரின்சிபல்ஸ். மாநில அரசியல் பணியாற்றும்
பணியாளர்கள் மீது மேற்கொள்ளப்படும் சில ஒழுங்கு நடவடிக்கைகளை எழுதுக. What are all the disciplinary action affecting a person serving under the state government? இந்திய அரசமைப்பு உருவான கதை குறித்து கூறுக. Trace the making of Indian Constitution. அரசமைப்பு திருத்த சட்டங்கள் வகைகள் யாவை? Write down the types of constitutional amendments. So in the questions, very important question, so don't forget to read. ஆளுநரின் நியமனம் குறித்து எழுதுக. Write on the appointment of the governor. நீதித்துறை சீராய்வு குறித்து சுருக்கமாக எழுதுக. Briefly discuss about the judicial review. So next வரது very important question. உச்சநீதிமன்றத்தின் பொம்மை வழக்கு தீர்ப்பின் முக்கிய தன்மைகள் விவரிக்கவும். Detail the main features of பொம்மை case judgment of the Supreme Court. So இது ரொம்ப important questions, don't forget to read. ஒழுங்குமுறை ஆணையங்கள் யாவை? List out the regulatory authority. மொழிவாரி மாநிலங்கள் கோரிக்கை தர் ஆணையம் எவ்வாறு எதிர்கொண்டது? How did the Thar Commission respond to linguistic distribution? தேசிய வளர்ச்சிக்கு குழு பங்கு குறித்து எழுதுக. Examine the role of National Development Council. SAARC அமைப்பின் நோக்கங்கள் யாவை? What are all the objectives of SAARC? நாடாளுமன்றத்தின் ஒரு வருடத்தில் கூடும் 3 கூட்டம் தொடர்பாக பற்றி எழுதுக. Write about the 3 sessions held in a year by Parliament. சட்டமன்றத்தின் சபாநாயகர் அவைத்தலைவர் பங்கு என்ன? What is the role of the speaker in the assembly? Next 40th question, very important question. ஐநாவின் முக்கிய நோக்கங்கள் யாவை? What are the main purpose of the United Nations? Next 41th question, தேசம் மற்றும் அரசு இவற்றுக்கிடையே உள்ள வேறுபாடுகளை கூறுக. Distinguish between nation and state. Next question, very important question. நிதி ஆகியோ மற்றும் திட்டம் ஆணையத்திற்கிடையே உள்ள வேறுபாடுகள் இவையேனும் 3 எழுதுக. Write any 3 differences in the composition of Niti Agia and Planning Commission. இந்திய குடியுரிமை பற்றி குறிப்பு வரைக. Write a short note on Indian citizenship. 44th question. So 44th question, very important question. பணியாளர் நிர்வாகத்தின் நோக்கங்கள் யாவை? What are all the aims of personal administration? கார்பன் வாயுவை வெளியிடும் முதல் 10 நாடுகள் எழுதுக. What are the first 10 countries of global carbon emitters? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 5 மார்க்ஸ் கொஷின் கொடுத்துருக்காங்க. ஸோ 5 மார்க்ஸ் கொஷின்ஸ் இதில் இருக்கிறது எல்லாமே இம்பார்ட்டண்ட்டான 5 மார்க்ஸ் கொஷின். ஸோ very important questions in pink color and important questions are in black color. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், very important question. ஃபர்ஸ்ட் கொஷின், இந்திய மக்களாட்சியில் நாடாளுமன்ற முறை குறித்து விரிவான விளக்கம் தருக. Explicate parliamentary type of democracy in India. ஸோ செகண்ட் கொஷினும் very important question. பூர்வக்குடி சமுதாயங்கள் எதிர்கொள்ளும் சவால்கள் குறித்து ஆராய்க. Examine the challenges faced by the indigenous communities. Next third and fourth question is important question, so read பண்ணிக்கோங்க. Again fifth question பார்த்தீங்கன்னா very important question. இந்திய உயர் நீதிமன்றத்தின் அமைப்பு, அதிகார வரம்பு மற்றும் பணிகளை பற்றி விவாதிக்கவும். Discuss the organizational power and functional of the High Court of India. Next 6th and 7th question, Green Revolution question is very important questions, and dispute in India Constitution is also very important question. And 8th question, இந்திய சீனா எல்லை பிரச்சனை குறித்து விவரிக்கும். ஸோ இது மூணுமே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கொஷின். அண்ட் 9th one is very important question. நிதி ஆகியோ பங்கு பற்றி. ஸோ again 6th 7th 8th question is very important question. 9th questionும் very important question. நெக்ஸ்ட் 10th question பாருங்கள், ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கொஷின். ஸோ படிக்க மறக்காதீங்க. சார்க் அமைப்பு பற்றி விரிவான கட்டுரை வரைக. Write an essay about SAARC. Next 11th question is also a very important question. செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூமெண்ட்டை பற்றி கேட்டிருக்காங்க. ஸோ 12th questionும் very important question. அண்ட் 13th question நீங்கள் கண்டிப்பாக படித்தவனும் பிங்க் கலரில் இருக்குது. ஸோ very important question. குடியரசுத் தலைவரின் பணிகள் மற்றும் அதிகாரங்கள் யாவை? What are all the functions and powers of the president? Then 14, 15, 16 is very important question. And 17 very important question. ஐநாவின் தோற்றம் மற்றும் அதன் பணியினை வரைக. ஸோ இந்த ஐநா கொஷின்ஸ், அதாவது யுனைடெட் நேஷன்ஸ் கொஷின்ஸ் 2 மார்க் 3 மார்க்ஸ் அண்ட் 5 மார்க்ஸ் இல்லை ரிப்பீட்டடாக கேட்குறதுனால நீங்கள் எல்லாத்துக்குமே சேர்த்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. எதில் வருதோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி ஆன்சர்ஸ் பண்ணிக்கோங்க.
ஸோ 18th கொஷின் வெரி வெரி இம்பார்ட்டன்ஸ் கொஷின். முதலமைச்சரின் அதிகாரங்கள் மற்றும் பணிகள் பற்றி கட்டுரை ஒன்றை வரைக. ரைட் அண்ட் எஸ்ஏ ஆன் த பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் த சீஃப் மினிஸ்டர். ஸோ இதுவுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கொஷின். ஸோ 19th கொஷின் ஆல்சோ இம்பார்ட்டன்ட் கொஷின். அண்ட் 20th கொஷின் பாருங்கள். இந்திய உச்சநீதிமன்றத்தின் அமைப்பு, அதிகாரம் மற்றும் பணிகளை பற்றி விவாதிக்கவும் சொல்லி கொடுத்துருக்காங்க. டிஸ்கஸ் த ஆர்கனைசேஷனல் பவர் அண்ட் ஃபங்க்ஷன் ஆஃப் த சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா. ஸோ இதுவுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின். சர்க்காரிய குழுவின் முக்கிய பரிந்துரைகள் விவரிக்க சொல்லி கொடுத்துருக்காங்க. டிஸ்கிரைப் த சைலண்ட் ஃபீச்சர்ஸ் ஆஃப் சர்க்காரிய கமிஷன் ரெக்கமெண்டேஷன் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பணியாளர் தேர்வாணையத்தின் பணிகள் குறித்து விவரிக்க. ஸோ இந்த கொஷின் 3 மார்க்ஸ்லேயும் வந்திருக்கு, 5 மார்க்ஸ்லேயும் வந்திருக்கு. ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின். ஸோ நோட் பண்ணிக்கோங்க. 20, 21 and 22 is very very important questions. Next 23, 24, 25 also important questions. Again 26, 27, 28, 29 இது நாளுமே ரொம்ப important question நோட் பண்ணிக்கோங்க. And 30th question very very important question. சுயமரியாதை இயக்கம் பற்றி விவரிக்க. Explain self respect movement. ஸோ இதுவுமே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான question. Again 31, 32, 33, 34, 35, 36, 37 also important question. ஸோ 37th ஐஏஎஸ் பற்றின ஷார்ட் நோட், ஐபிஎஸ் அண்ட் ஐஎஃப்எஸ் இவங்களுடைய ஷார்ட் நோட்ஸை வந்து நீங்கள் எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ அகைன் 38, 39 வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின். ஸோ டோன்ட் ஃபர்கெட் டு ரீட். வெண்மை புரட்சி பற்றி விளக்குக. எக்ஸ்பிளைன் ஒயிட் ரெவல்யூஷன். சாக் ஆர்கனைசேஷன் கொடுத்துருக்காங்க, சாக் அமைப்புகள். இது ரெண்டுமே வந்து நமக்கு 3 மார்க்ஸ்லையும் கேட்டிருந்தாங்க. ஸோ 5 மார்க்ஸ்லையும் கேட்டிருக்காங்க. ஸோ இது ரெண்டுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ். 5 மார்க் 3 மார்க்ஸ் சேர்த்து படிச்சுக்கோங்க. Next 40, 41, 42, 43, 44 is important question. And 45 தேசிய சட்டமன்றத்தின் பங்கு மற்றும் பணிகளை விளக்குக. Describe the roles and responsibilities of the union legislative. ஸோ இதுவுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கொஷின். டோன்ட் ஃபர்கெட் டு ரீட். நெக்ஸ்ட் 46லேருந்து 51 வரைக்குமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கொஷின். ஸோ எக்ஸாம்ஸ்க்கு முன்னாடி இதை கண்டிப்பாக நீங்கள் படிச்சிருக்கணும். அகெயின் 52, 53, 54 and up to 60 இந்த கொஷின்ஸ்லாம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின். பவர் ஆஃப் லோக்சபா அண்ட் யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷனை பற்றி கேட்டிருக்காங்க. எவல்யூஷன் ஆஃப் இந்தியன் ஜுடிஷியரின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் சைலண்ட் ஃபீச்சர்ஸ் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன். இந்த கொஷின்ஸ் எல்லாம் 3 மார்க்லேயும் வந்திருக்கு, 5 மார்க்லேயும் வந்திருக்கு. ஸோ ரெண்டுலேயுமே படிச்சுக்கோங்க. ஸோ அகெயின் பார்த்தீங்கன்னா பப்ளிக் கமிஷன், ஸ்டேட் பப்ளிக் கமிஷன்ஸோடைய பற்றின எஸ்ஸே எழுத சொல்லியிருக்காங்க. ஸோ கோஆப்ரேட்டிவ் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷனும் கொடுத்துருக்காங்க. செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூமெண்ட். ஸோ இந்த செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூமெண்ட் 3 மார்க்ஸ்லையும் கொடுத்துருக்காங்க, 5 மார்க்ஸ்லையும் கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டுத்துக்கும் சேர்த்து படிச்சுக்கோங்க. அண்ட் கிரிட்டிக்கலி எக்ஸ்பிளைன் த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் இந்தியா அண்ட் ஏஷியன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்தியாவுக்கும் ஆசிய அமைப்புக்கும் இடையே உள்ள உறவுகள் பற்றி விரிவாக எழுதுக சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாமே இம்பார்ட்டண்ட்டான கொஷின்ஸ். ஸோ இதெல்லாமே நீங்கள் பார்த்துட்டு போனாலே நீங்கள் மேக்ஸிமம் கொஷின் சூப்பராக எழுதிடலாம். ஸோ நீங்கள் என்ன தான் வந்து போர்ஷனை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலுமே இந்த கொஷின்ஸை ஒன்ஸ் நீங்கள் பார்க்காம போகாதீங்க. ஏன்னா நீங்கள் இதுலேருந்து சில கொஷின்ஸை வந்து விட்டுட்டு மிஸ் பண்ணியிருக்கலாம். ஸோ இந்த கொஷின்ஸ் எல்லாம் எக்ஸாம்ஸ்க்கு முன்னாடி படிச்சுக்கோங்க. ஸோ லாஸ்ட் மினிட்ல ப்ரிப்பேர் பண்ணுறீங்க. இந்த கொஷின்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து தரவாக படிச்சுட்டு போனீங்கனாலே நீங்கள் நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிடலாம். ஸோ ஆல் தி பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ.